யூடியூப்பை திறந்தாலே இன்னைக்கு நியூஸ் என்னென்னா, நாஞ்சில் விஜயன் பண மோசடி, பெண்களிடம் ஏமாற்றி பணம் பறித்து விட்டார். நல்லா இருக்குது, கேட்க ரொம்ப நல்லா இருக்குது. பட் உண்மை என்னன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் இந்த பதிவு. முதல்ல நான் இந்த நியூஸ் சேனல்காரங்களுக்கு ஒன்று கேட்குறேன். ஒருத்தங்க மதுரையிலேருந்து கிளம்பி வராங்க. சும்மா ஒருத்தர் காசு வாங்கிட்டார், ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஆக்ஷன் எடுக்கும். அவங்க முன்னாடி நீங்கள் 4-5 மைக்கை நீட்டிக்கிட்டு எடுத்து நியூஸ் போடுறீங்க. நீங்கள் போடுற நியூஸ் இருக்கு இல்லையா, இது உண்மைதானா அப்படின்னு யாராவது ஒரு மீடியா விசாரிக்கிறீங்களா? உங்களுக்கு நியூஸ் கிடச்சா போதும், அப்படி தானே? சரி, ஓகே. அப்படி பார்த்தா இன்றைக்கி எத்தனையோ சாதாரண மக்கள் நிறைய பேர்ட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. அவங்கள எடுத்து உங்களால் நியூஸில் போட முடியுமா? ஏன் மாட்டேங்க? ஏன்னா உங்களுக்கு வியூஸ் போகாது. எவ்வளவு ஒரு வன்மமான செயல். எல்லா நியூஸ் சேனலுக்கும் சொல்கிறேன், இந்த நியூஸை போட்ட எல்லா சேனலுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு இதில் பாதிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தயவுசெய்து ஒரு நியூஸை மக்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓகே, இது பர்சனல் விஷயம். ரெண்டாவது, நான் இந்த மேட்ருக்கு வரேன். சரிப்பா, பணம் வாங்கினியா இல்லையா, என்ன நடந்துச்சு உண்மை அப்படின்னா, நான் உண்மையிலேங்க நான் யாருக்கிட்டையுமே பணம் வாங்கலைங்க. நான் என் பெத்த குழந்தை மேலே சத்தியம் பண்ணுறேன். என் பெத்த பிள்ளை அடிக்கடி கேட்குறாங்க, உன் பிள்ளை மேலே சத்தியம் பண்ண. என் பெத்த பிள்ளை மேலே சத்தியம் பண்ணுறேன். என் பெத்த தாய் மேலே சத்தியம் பண்ணுறேன். என் கட்டின நான் கொடுங்க, எங்கள் அம்மா ஃபோட்டோ எடுத்தே சத்தியம் பண்ணுறேன். இவங்க தான் என்னுடைய அம்மா. என் அம்மா மேலே சத்தியம் பண்ணுறேன். என் அம்மா இதோடு இல்லை, அவங்க மேலே சத்தியம் பண்ணுறேன். சத்தியமாக நான் காசு வாங்கலை. நான் அந்த மதுரை பொண்ணுகிட்டையும் காசு வாங்கலை, சென்னை பொண்ணுகிட்டையும் காசு வாங்கலை. 2 பேரும் வேணும்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தணும், என்கிட்ட எப்படியாவது காசு பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணுறாங்க. ஒருத்தர் நல்லா இருந்தால் யாருக்குமே பிடிக்காது. இன்றைக்கி என்ன, இவன் நல்லா இருக்கான், இவன் கஷ்டப்படுறான், இவன் ஜெயிக்கிறான், எப்படியோ சம்பாதிக்கிறான், எப்படியாவது பணம் கொடுங்கன்னு சொல்லி தான் இந்த 2 பேரும் திட்டமிட்டு இந்த வேலையை செய்கிறாங்க. போலீஸ்காரங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. நீங்கள் உட்காந்து இந்த மாதிரி தொடர்ந்து ஃபால்ஸ் அலிகேஷனாக உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸர் கொடுத்துட்டு இருக்கீங்களே, அவங்க உங்களை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு சட்டம் நிறைய தெரியல. அதாவது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷனில் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் அலிகேஷன் பண்ணும்போது காவல்துறை நினைத்தால் அவங்களே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண முடியும். ஏன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பண்ணுறாங்க. சரி நாஞ்சில், நீ எதுவும் பண்ணாமல் அது எப்படி உங்ககிட்ட மட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கு? அப்போ நீ எதாவது பண்ணியிருப்பல. என்ன நடந்துச்சுன்னா, நான் மதுரையில், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். முதல்ல இந்த வீடியோ பாருங்க, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். வீடியோ வாங்கம்மா. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. உன்னை உண்டில ஆக்கிடுவாங்க. இங்க வர, இப்படி வர. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறீங்க. எங்க காசு வாங்குங்க? அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்றீங்க. இப்படி உன் பிள்ளைக்கு செத்து எடுத்து கொடுத்துருமா? இப்படி உன் பிள்ளைக்கு செத்து எடுத்து கொடுத்துருமா? நானே பாவம் ஏதோ கஷ்டத்தை தொழில் வச்சு பொழப்பு நடத்துறேன். ஒரு கஷ்டத்தை ஏதோ பாவம் நாங்க. அண்ணே, என்னென்ன உங்களுக்கு மனசாட்சி வேணாமாண்ணே? நீங்க கூட சவாரி வேலை செய்றீங்க. அண்ணே, நீங்க எதுக்கு இப்ப கடைக்கு துணி எடுத்துட்டு, இந்த சூர்யா தேவி துணி எடுத்துட்டு காசு தரேன் ஜிபே அனுப்புறேன்னு ஆட்டோ எடுத்துட்டு பின்னாடி வீடியோ எடுக்க விடாதா? நீ இவன் நீ தான் வீடியோ எடுத்த சவாரி என்ன கூட்டு கிளம்பா? அவங்க சொன்னாங்க உனக்கு அறிவு வேணாம். 2 பேரும் சேர்ந்து கூட்டு கிளம்ப, மூச்சு காட்டு வாங்க. கூட்டு மதுரை எல்லாம் கூட்டு கிளம்புனீங்க. என்ன இங்க பாருங்க, சவாரி எப்படியா கூட்டு கிளம்புனீங்க? வீடியோ எடுத்து எல்லா கேமரா உன்னை பாத்துட்டே இருக்கு. சவாரி பாருங்க, கேட்டா அவ குழந்தைக்குன்னு சொன்னான். நான் அப்ப கூட சொன்னேன், சரிப்பா கம்மி பண்ணிக்கோ, உனக்காக ரேட் கம்மி பண்ணி தரேன். தேவலாம என்ன லிங்க் பண்ணிக்கணும் பாத்துறீங்க. உங்க பிரச்சனை உங்களோட வச்சுக்கணும். சரிமா, அப்ப நீ என்ன சொல்ற? என்கிட்ட சொல்லிட்டு போணுமா? இல்ல உன் பின்னாடி இந்த பையன் வரான். அவன்ட்ட சொல்றேன். நீங்க அங்க நிக்கிறீங்க, நீங்க அப்புறம் ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டீங்க. நீங்க பாட்டு எனக்கு எப்படிக்கா தெரியும் நீங்க காசு வாங்க போறீங்கன்னு? நீங்க நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தீங்க. நீங்க குழந்தை பார்த்தா தப்பா நிக்காது, உன் குழந்தை பார்த்தா தப்பா நிக்காது. இப்படி அடுத்தவங்க வயித்துல எரிஞ்சுக்கிட்டு, அடுத்தவங்க வயித்துல எரிச்சல. அண்ணே, தயவு செய்து அந்த பேக் எடு. இந்த மாதிரி பொண்ணு கூட சுத்தாதீங்க. நாளைக்கு இன்னொரு பேக் இருக்கு, இன்னொரு பேக் இருக்கு பின்னாடி. தேவலாம என்னன்னு சொல்ல கூடாது. நீ கிளம்பும் போது சொல்லிட்டு போயிருக்கணும்க்கா. நீங்க துணி எடுத்துட்டு இந்த வீடியோ அப்படியே இது பண்ணு. காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன்னா என்ன கேளு. இப்ப நான் ஸ்டேஷன் நான் இப்ப நான் காசு கொடுத்து ட்ரெஸ் வாங்கிட்டு போறேன். நீங்க வெயிட் பண்றீங்கன்னா வெயிட் பண்ணனும். காசு கொடுத்து வாங்கிட்டு போறேன்னா என்ன கேளு. அங்க ஒரு லேடிஸ் 150 லேடிஸ் பிசினஸ் பண்றாங்க.
எல்லாம் வாசல்ல நிக்கிறாங்க. அங்க வந்தேன்னு வச்சுக்க அவ்வளவு நீ எத்தனை கடலை திருடுறதில்ல. இப்ப சிசிடிவி கேமரா போட்டு ஆஃப் பண்ணாலும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுவாங்க. வா வா ஸ்டேஷன்ல இவங்கெல்லாம் நீ பேசக்கூடாது. வா வா ஸ்டேஷன் போயிடலாம். பாத்தீங்களா மக்களே, என்னன்னா மதுரையில நாங்க எக்ஸ்போ, நான் வந்து கஷ்டமா நான் சும்மா சம்பாதிக்கல பணம் இவங்களுக்கு வாரி கொடுக்கறதுக்கு. நான் கஷ்டப்பட்டு லேடி கிட்ட போட்டு ராத்திரி பார்க்கலாம் பல ஈவெண்ட்ஸு, பல பட்டிமன்றங்கள் பேசி, நீங்கள் பட்டிமன்ற நடுவர்லாம் கேளுங்களேன், எவ்வளோ நான் தூக்கம் இல்லாமல் எவ்வளோ ட்ராவல் பண்ணி இன்னைக்கு மதுரையில் இருப்பேன், நாளைக்கு திருச்சி, அடுத்த நாள் கோயம்புத்தூர், ராத்திரி பகலாக ஓடி தான் நாங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு சில நேரங்களில் மீடியாக்களில் ஈவெண்ட்ஸ் இல்லாதனால இப்போ அந்த போட்டிக்கு ஒய்ஃபுக்காக ஒன்று பண்ணி அதுக்கும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். நான் போட்ட எக்ஸ்போ எல்லார்ட்டையும் கேளுங்க, 3 நாள் கண்ணு முடிச்சு நைட்டு நாங்கள் தூங்குறதுக்கு 3 மணிக்கு எல்லா துணியும் நான் நின்று மடித்து வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு 8 மணிக்கு எல்லாம் அசம்பிள் பண்ணி ஃபுல் டே சேல்ஸ்லேயே நான் நிற்பேன். என் மனைவியோட நான் ஃபுல்லாக நின்று சேல்ஸ் பண்ணேன். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஏன் ஏதோ ஒரு 2 காசு சம்பாதிக்க மாட்டோமா, ஏதோ நம்ம ஒரு தொழில் கற்றுக்க மாட்டோமா, ஏதோ நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நல்லா இருக்கு, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். நான் எதுக்குங்க இவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கணும்? மதுரையில் மொத எக்ஸ்போ லயாக்கா எக்ஸ்போ அங்கே போகிறேன். அப்போ இந்த மதுரை பொண்ணு அங்கே வந்தாங்க. வந்துக்கிட்டு அவள் வரும்போதே ஒரு வீடியோ எடுத்து பின்னாடி ஒரு ஆட்டோ டிரைவர் வீடியோ எடுத்துகிட்டு வந்தார். அந்த வீடியோவில் பார்த்தீங்களா, அந்த ஆட்டோ டிரைவர் வீடியோ எடுக்கிறாங்க. எனக்கு வந்தோன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னன்னா இந்த பொண்ணு திரும்பவும் நம்ம வாழ்க்கையில் வருதுன்னு கொஞ்சம் பயம் வந்துச்சு. பட் இருந்தாலும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் நின்னே வந்தாங்க. என்னம்மான்னு கேட்டேன். துணி எடுக்க வந்தேன். நாங்கள் சரி துணி எடுக்க வந்தேன்னு சொன்னோம்னா என்ன வார்த்தை பேச முடியும்? உனக்கு என்ன வேணுமா நான் எடுத்து காட்டினேன். அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் நிறைய வந்தோடனே என்னுடைய மனைவியும் கூட இந்த தம்பியும் அவங்க தான் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணாங்க. நான் அதுக்கப்புறம் விட்டேன். நான் மற்ற கஸ்டமர் கவனிக்கிறேன். இவங்க 2 பேரும் கவனித்து எடுத்துட்டு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு என் மனைவி பில்லு கொடுத்தாங்க. அவங்க 5500 துணி எடுத்துருக்காங்கன்னா அவள் அங்கே நின்று இங்கே வா அப்படின்னா என்ன அப்படின்னு, இங்கே வா அப்படின்னா என்னென்ன நான் எடுத்துகிட்டு போகிறேன் துணி அப்படின்னா, அம்மா அப்படிலாம் முடியாது, ஏதோ ஒன்றுனா நான் உனக்கு சும்மா கூட கொடுத்துருவேன். ஆனால் 5500 பில் தயவு செய்து ஒரு 4000 கூட 1500 கூட நான் கம்மி பண்ணிக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 4000 கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போனேன். என்ன என்கிட்டே காசு கேட்குறேன்? இல்லைம்மா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தொழில் பண்ணுறேன். நான் அங்கங்கே சின்னதாக சம்பாதிச்ச காசை எடுத்து நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ பெரிய லாபம் கிடையாது. நாங்கள் மதுரைக்கு வர போக்குவரத்து பார்க்கணும், ரூம்ஸ் பார்க்கணும், இது எல்லா செலவுகளும் இதில் அடங்கும். இது வந்து என்னுடைய பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக தான் நாங்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் தவிர இதில் பெரிய லாபம் கிடையாது. எவ்வளோ சொல்லி பார்த்தேன், இல்லை அப்படின்னா சரி நான் கூகுள் பே பண்ணுறேன்னு அந்த பொண்ணு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே சிக்னல் கிடைக்கலன்னு அப்படியே நின்னா. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கு, அதுவும் உங்களுக்கு தொடர்ந்து தரேன். அப்படியே நின்னா பின்னாடி இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட கண்ணை காட்டி எடுத்துட்டு போன்னு சொல்றா. நான் நோட் பண்றேன். ஆட்டோ டிரைவர் பின்னாடியே போயிட்டான். இவ அப்படியே போறா. என்னன்னு கேட்டேன், இங்க சிக்னல் இல்ல மேலே போய் அனுப்புறேன். நான் இப்ப இந்த தம்பி அனுப்பிவிட்டேன், அவங்கள்ட்ட போய் காசை வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி. ஏன்னா இங்க கிரௌடு இதுக்கு சாட்சி அங்க இருந்த 2 கஸ்டமர்ஸும் இன்னைக்கு லைன்ல இருக்காங்க. அவங்களே இந்த பொண்ணு நடந்த விஷயத்துல அன்னைக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பக்கத்து ஸ்டால்ல ஆள் இருக்காங்க. நேரா மேலே போயிட்டு என்ன பண்ணா, இந்த பையன் ஃபோன் பண்றான், என் கூட இந்த தம்பி ஃபோன் பண்றான், அண்ணா அவங்க ஆட்டோல ஏறி போயிட்டாங்க, துணியை எடுத்துட்டு போய், ஏன்டா நீ துணியை வாங்க வேண்டியது இல்லைன்னா அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ என்ன பண்ண, கரெக்டாக அப்போ தான் என் மாமியார் உள்ள வராங்க. என்னப்பா நடந்துச்சு? நம்ம இப்படி நடந்துச்சுன்னு. ஏன்பா சும்மா விட்டா வான்னு அவங்க காரை எடுத்துட்டு நானே என் மாமியார் அந்த பையன் டிரைவர் 4 பேரும் குடுன்னு போகிறோம். போய் கொஞ்சம் தூரம் அங்கே மதுரை அந்த உள்ள போய் சுற்றி எங்கேயாவது அவளை பிடிச்சி, இத்தனைக்கு இங்கே ஸ்டாலில் சேல்ஸ் போயிட்டு இருக்கு, க்ரௌடு இருந்தாலும் நாங்கள் 3 பேரும் இவளை தேடுறோம். தேடி கடைசியாக ஒரு இடத்துல அந்த ஆட்டோவை பிடிச்சிட்டு ஆட்டோக்கு முன்னாடி காரை ஓவர்டேக் பண்ணி என் கூட அந்த பையனை வீடியோ எடுக்க சொல்லி அந்த வீடியோ பார்த்துப்பீங்களா. அப்போ தான் அந்த துணியை பிடிங்கிட்டு வந்தேன். இதுதான் நடந்தது. என் கடையில் வந்து திருடிட்டு காசு கொடுக்காம போயிட்டான். நான் நினைச்சிருந்தா அடுத்த நாள் இந்த வீடியோவை விட்டுருக்கலாம். நான் என்ன தெரியுமா நினைச்சேன், மனசாரங்க உண்மையில இங்க கடவுள் சத்தியம் நினைச்சேன், இந்த வீடியோவை போட்டா அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா, தான் அம்மா ஒரு திருடிங்கிற ஒரு பட்டம் ஒரு குழந்தைக்கு வேணுமா, அவ ஏதோ ஒரு காசு இல்லாத ஒரு சூழ்நிலையில பண்ணிட்டா அந்த பொண்ணு. நான் உண்மையிலே பரிதாபப்பட்டேன். ஏதோ ஒன்று பண்ணிட்டா, ஆனால் நமக்கு நம்ம ப்ராடக்ட் வந்துடுச்சு, இதை ஏதோ ஒன்று விட்டோம்னு சொல்லி அவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலை. அன்னைக்கு ஃபைல் பண்ணல, இப்போ பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணல. நான் எந்த சமூக வலைதளங்களையும் இந்த வீடியோவில் போடல. அந்த எக்ஸ்போ நடந்த லயாக்காட்ட மட்டும் சொன்னேன். அக்கா கூட சொன்னாங்க, நாஞ்சில் என்ன நாஞ்சில், எப்படி நம்ம இடத்துக்கு நீ என்ன நம்பி ஸ்டால் போடுற, நம்ம இடத்துக்கு ஒருத்தி வந்து இப்படி பண்ணாலும் அவளை சும்மாவா விடணும், அவள் இனிமேல் இந்த பக்கம் வந்தா சொல்லி நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம்னாங்க. அவள் அதுக்கப்புறம் வரவே இல்லை. இதுதான் மக்கள் நடந்த உண்மை. அதுக்கப்புறம் அதை மறந்துட்டேன், விட்டுட்டேன், எல்லாமே நடந்து போச்சு. திடீர்னு என்னாச்சு ஏதாச்சும் இதெல்லாம் 3 நாள் முன்னாடி வந்து இந்த அம்மா வந்து கமிஷன் ஆஃபீஸில் நான் காசு வாங்கிட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. எதுக்குன்னா அவள் ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டால, இதை நான் எங்கேயோ விட்டுதுன்னு அவளுக்கு ஒரு பயம். நான் வீடியோ எடுத்து மிதட்டுனாங்களே, இதை வச்சு நான் எதுக்கு மிதட்ட போகிறேன், இந்த வீடியோ மிதட்டனா இன்றைக்கே சோசியல் மீடியாவில் விட்டுருக்கணும். நான் இதை வச்சு அவளை பிளாக்மெயில் கூட பண்ணலை, நான் என்னுடைய சேஃப்டிக்காக தான் வச்சுருக்கேன். இது ஒன்று, இதுதான் நடந்த உண்மை. அடுத்து நான் இன்னும் ஒரு ஆளை பற்றி இந்த வீடியோவில் சொல்லணும். பைல்வான் ரங்கநாதன் ஐயா, உங்கள் மேலே மரியாதை கிடையாது, உங்கள் வயசுக்கு மிகுந்த மரியாதை வச்சுருக்கேன். உங்கள் வயசுக்கு மிகுந்த மரியாதை. நீங்கள் உட்காந்து இந்த ஒரு கான்ட்ரவர்சி போகும்போது ஒரு யூடியூப்பில் உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா கொடுக்குறாங்க? 3000 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு 3000 ரூபா காசுக்காக ஒரு குடும்பத்தை, ஒரு தனி மனிதனை அவ்வளோ கேவலப்படுத்துறீங்க.
நான் அந்த வீடியோ பார்த்தேன். நாஞ்சில் விஜயனும் அந்த பொண்ணும் தவறான உறவு கொண்டு அந்த வீடியோவை நாஞ்சில் விஜயன் எடுத்து வச்சு மிரட்டுறேன். நீங்க பார்த்தீங்களா ஐயா நீங்க பார்த்தீங்களா பெரியவரை? என்ன மாதிரி சொல்ற மாதிரி எத்தனை நடிகைகளை அசிங்கப்படுத்திருப்பீங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒவ்வொரு நடிகைகளுக்கும். ஏங்கய்யா அந்த 3000 ரூபாய் கேட்டா நாங்க கொடுப்போம் உங்களுக்கு. இன்னைக்கு எனக்கு வேலை இல்லப்பா, வருமானம் இல்லப்பான்னு கேட்டா நாங்க மனசார உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒரு சீனியாரிட்டி கொடுப்போம்யா. தயவு செய்து உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா யூடியூப்ல கண்டென்ட் கொடுங்க. இந்த மாதிரி அவதூறுகளை பரப்ப வேணாம். உங்க காலில் விழுந்து கேட்கிறேன்யா. அடுத்து இன்னொன்று அந்த மதுரமா சொன்னாங்க, நான் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் காசு வாங்கினேன். கடவுள் சத்தியமா இது பொறுக்குமாமா? அது என் தங்கச்சி கல்யாணம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? எப்படி பண்ணோம் தெரியுமா? யாரை வேணா சொல்லு, என் தங்கச்சியை மட்டும் சொல்லாத, தயவு செய்து சொல்லாத. அவ பாவம், அம்மா அப்பா இல்லாமல் ஒரு 3 பேர் இங்கே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அவள் அப்போ தான் சின்ன ஃபஸ்ட்டு ஒரு ஐடி கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளம் ஏறி ஒரு அண்ணனோட ரூம் எடுத்து ஷேர் பண்ணி எனக்கு சமைச்சு வச்சுட்டு அவள் வேலைக்கு போய் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணா தெரியுமா? எனக்கு சாப்பாடை பார்த்துப்பா வந்து எனக்கையும் பார்த்துக்கிட்டு அவளுடைய வேலையை முடிச்சுட்டு அவள் மாதம் சம்பாதிச்ச காசை நகை சீட்டு போட்டு கிட்டத்தட்ட 3-4 வருஷம் சம்பாதிச்சு அவள் காசு நான் என்னுடைய சேவிங்ஸ் பண்ணி தான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணேன். என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணது கேகே நகர் கேகே நகரில் அசோகா மகள் ஏதோ கல்யாணம் மண்டபம். 25,000 ரூபாய்க்கு தான் அந்த மண்டபம் ரெண்டே எடுத்தேன். எங்கெங்க எளிமையாக என்னென்ன சிக்கனம் பண்ண முடியுமோ அவ்வளோ சிக்கனமாக பார்த்து என் தங்கச்சிக்கு நான் சம்பாதிச்ச காசுன்னு என் தங்கச்சி சம்பாதிச்ச காசுன்னு பண்ணி ஒரு நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் மனசாட்சியே இல்லாமல் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ காசு வாங்குறேன்னு சொல்றியம்மா? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீங்கள் வந்தீங்க, உண்மைதான், கார் எடுத்துகிட்டு நான் இன்வைட் பண்ணேன்னு சொல்லி நீங்கள் வந்தீங்க, ஒரு மிக்சி ஒரு அடுப்பு கிஃப்டாக கொடுத்தீங்க, அது உண்மைதான். ஆனால் அதுக்காக இப்படிலாம் அவதூறு பரப்ப வேணாம் மக்களை. நீங்களும் உண்மை இந்த வீடியோ கூட எதுக்குன்னா நான் நல்லவன் நான் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட நிரூபிக்கணும் இல்லை, எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் தெரியும். ஏன்னா இவங்களுக்கு இதுதான் வேலை, எனக்கு இது வேலை கிடையாது. எனக்கு 1000 மேலே இருக்குது. எனக்கு இப்போ நைட்டு போய் அடுத்த எக்ஸ்போக்கு ரெடி பண்ணணும், நாளைக்கு 2 எக்ஸ்போ இருக்குது, அடுத்து என்னுடைய ஈவெண்ட் இருக்குது, பட்டிமன்றத்துக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஷோக்காக விஷயம் பண்ணணும், இது எல்லாமே எனக்கு வேலைகள் இருக்குது. பட் இவங்களுக்கு வேலை இதுதான். ஸோ என்ன இதுக்கு நான் விளக்கம் நான் வேணான்னு சொன்னேன் எங்கள் வீட்டில், வேணாம் இல்லைப்பா நீ விளக்கம் கொடுத்துரு, இல்லைனா இது தப்பாக போயிருங்கிறதுக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த விளக்கம். ஆனால் ப்ராப்பராக அட்வொகேட் மூலமாக இவர்கள் மீது 2 பேர் மேலேயும் டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. ஒருத்தர் மேலே ஆல்ரெடி போட்டாச்சு, இன்னொருத்தர் மேலே டெஃபமேஷன் கேஸ் போடுவோம். அண்ட் ஹைகோர்ட்டில் போய் ரெக்டும் இது பண்ணுவோம். அண்ட் கிரைம் பிரான்ச்லையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சைபர் கிரைம் அங்கேயும் அதற்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு. என் மீது அவதூறு பரப்பும் இவர்கள் மீது நிச்சயமாக நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். நன்றி, வணக்கம்.